ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பவர் ஆஃப் ஸ்டிக்கபிலிட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ பவர் ஆஃப் ஸ்டிக்கபிலிட்டி அப்படிங்கிறதுனா ஸ்டிக்கிங் அபிலிட்டி, இவ்வளவுதான். ஸோ ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனா அது கடைசி முட்டும், அதாவது அது முடிக்கிற முட்டும் நம்ம அந்த ஜேர்னிலேயே நம்ம போகிறது தான் பவர் ஆஃப் ஸ்டிக்கபிலிட்டி. ஸோ ஒரு உதாரணத்துக்கு முந்தி காலத்தில் நம்ம லெட்டர் எல்லாம் எழுதுவோம். ஸோ அந்த லெட்டரில் நம்ம ஒரு ஸ்டாம்பை ஒட்டுவோம். ஸோ அந்த ஸ்டாம்பை ஒட்டுற காரணம் இந்த லெட்டர் கரெக்டான டெஸ்டினேஷன் போகிற வரைக்கும் அந்த ஸ்டாம்ப் அந்த இடத்துலையே இருக்கணும். ஒருவேளை அந்த ஸ்டாம்ப் பிஞ்சு வந்துருச்சு அப்படிங்கிறதுனா இந்த லெட்டர் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போகாமையே இருந்துடும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும். நம்ம ஸ்டிக்கபிளாக இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம என்ன வேலை செய்யணும்னு முடிவை எடுத்திருக்கோமோ அந்த வேலையை கடைசி மட்டும் நம்ம போடுற எல்லா எஃபர்ட்ஸ், எனர்ஜி, நம்ம பண்ணுற எல்லாமே அந்த ஒரு வேலையை நோக்கி இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறதுனா இன்னைக்கு காலகட்டத்தில் எனக்கு இது வரலை, எனக்கு இது தெரியலை, என்னால் இது முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்த தொடங்கிடுறாங்க. முடிக்கிறது அப்படிங்கிறது சில பேர் தான். ஸோ லைஃப் ஒரு மேரத்தான் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வேலை எடுத்தோமோ அது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வச்சுக்கோங்க. தொடங்கி பாதி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு திருடம் நம்ம மனசுல நம்ம வச்சுக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டிக்கபிலிட்டியை ஃபாலோ பண்ணினீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பா நிச்சயம். பார்க்கலாம்.